வாழ்க்கையை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குதுங்களா உங்களுக்கு? ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, ப்ரெஷராக இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார் தெரியுங்களா? இது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்லங்க. இது ஒரு புத்தகத்தின் கடைசி வரி மட்டும்தான். தேவன் உங்கள் வாழ்க்கையில் புத்தகத்தை இன்னும் எழுதி கொண்டுதான் இருக்கிறார். அடுத்த பக்கத்தின் அவர் உங்களை மிக சிறந்த வெற்றியாளர்களாக மாற்றுவது நிச்சயமான உறுதிங்க. மனிதர்களின் அங்கீகாரத்தையோ பாராட்டத்தையோ தேடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை வேண்டாங்க. தேவனின் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கொடுக்கும் ஞானத்தின்படி உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுங்க. மனுஷர்களுடைய ஞானத்தின்படி அல்ல. இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் நிரந்தரமே இல்லைங்க. வாழ்க்கை உங்களுக்கு எதிராகவும் அல்ல. தேவன் உங்கள் நன்மைக்காகவே இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனம் தளர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் முன்னேறி கொண்டே இருப்போம். வெற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த புத்தகத்தின் அடுத்த பகுதியில் கூட உங்களுக்கு வெற்றி இருக்கலாம். ஏனென்றால் புத்தகம் இன்னும் முடியவே இல்லை. அவர் உங்களுக்காக எழுதி கொண்டே இருக்கிறார் இந்த புத்தகத்தை. அவர் அடுத்த பக்கம் போக போக சிறந்த வெற்றியின் பக்கங்களாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால் சோர்ந்து போகாதபடிக்கு நம் தேவனையே நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கத்தான் நடக்கிறது. அது ஒரு நாள் நமக்கு தீமைக்காக அல்லவே அல்ல. ஆனால் நாம் நினைக்கிறது நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து வேதனைப்படுகிறோம். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் அது உங்கள் வேதனைக்காக அல்ல, நீங்கள் பலப்படுவதற்காக மட்டுமே என்று நம்மை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் ஆலோசித்து கொண்டே இருக்கிறாருங்க. சோர்ந்து போகாதீங்க. அடுத்த புத்தகத்தில் அடுத்த கடைசி வரியில் கூட உங்களுக்கு கர்த்தர் ஒரு வெற்றியின் வாழ்க்கையை நிச்சயம் எழுத போகிறார். இதுவரையிலும் வெற்றியின் வாழ்க்கையை தான் எழுதி கொண்டிருக்கிறார். இதைவிட பெரிய வெற்றி கூட இருக்கலாம் அல்லவா? சோர்ந்து போகாதபடி இருங்கள். ஹேவ் எ நைஸ் டேங்க.